ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றிலிருந்து வாரம் ஒரு முறை இறையுருள் பெற்ற மகான்கள் என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் மகனீயர் சிலாத முனிவர். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த சிலாத முனிவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். இந்திரன் சிலாதரின் தவத்தைக் கண்டு சிலாதரிடம் கருப்பையில் தோன்றும் குழந்தை ஒரு நாள் இறந்து போகும், ஆகவே கருப்பையில் தோன்றாத குழந்தையை வரமாக சிவபெருமானிடம் கேட்டுப் பெறுங்கள் என்று சொல்லிச் சென்றார். சிலாதரின் கடும் தவத்தைக் கண்டு சிவபெருமான் அவர் எதிரே தோன்றினார். எனக்கு கருப்பையில் தோன்றாத குழந்தையை வரமாக தாங்கள் தர வேண்டும் என்று வேண்டினார். சரி, தருகிறேன் என்று சிவபெருமான் உடனே நந்தியம்பெருமானை அவருக்கு கிடைக்கும்படி செய்தார். சாதாரண மனிதராக மாறிய நந்தியம்பெருமானுக்கு சகல வேதங்களையும் கற்றுத்தந்தார் சிலாத முனிவர். நந்திக்கு 7 வயதான போது ரிஷிகுமாரர்களான மித்திரன், வருணன் ஆகிய இருவரும் சிலாதர் இல்லம் வந்தனர். அவர்கள் சிலாதரிடம் அடுத்த வருடம் இந்த குழந்தை இறந்துவிடும் என சொல்லிச் சென்றனர். இதனை கேட்ட நந்தி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து சாகாவரமும் அவரின் வாகனமாகவும் இருக்கும் பாக்கியத்தை பெற்றதோடுமல்லாமல் தர்மத்தை காக்கும் நீதிபதியாகவும் திகழ்ந்து வருகிறார். பவேஷம் பவேஷானமீட்யம் சுரேஷம் விபும் விஸ்வநாதம் பவானி சமாத்யம் சரச்சந்திரகாத்திரம் சுதாபூர்ணநேத்திரம் பஜே நந்திகேஷம் தரித்ரார்த்திநாசம். அடுத்த பதிவிலே இன்னொரு மகனீயரின் சரிதத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.